எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் வேலை, வேலை, வேலை. இது மட்டும் தான் நம்ம பண்றோம் இல்லையா? நம்மளோட பர்சனலான சில விஷயங்களோட நம்மளால பண்ணிக்க முடியல. அதுக்கு நம்மளுக்கு டைம் இல்ல. வீட்ல இருக்கவங்களோட தேவைகளை அறிஞ்சு, அவங்களுக்கு எந்த நேரத்தில எது தேவைன்றத பார்த்து, பார்த்து செஞ்சுட்டு, நம்ம குடுத்து நம்ம வாழ்க்கையவே சாக்ரிஃபிஷன் பண்றோம் இல்லையா? பார்க்குற டிவிலேருந்து சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் எல்லாத்துலயுமே விட்டு குடுத்து, விட்டு குடுத்து, விட்டு குடுத்தே தான் நம்ம வாழ்க்கை போயிடும் போல இருக்கு. சரி ஓகே. அதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷமும் கூட நான் நான் நெனைக்கிறேன். எனக்கு அதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான். உங்களுக்கு யார் யாருக்கு சந்தோஷன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி காலையில 6 மணிக்கு ஹாட் வாட்டர் போட்டேன். இது ஹீட்டர் போட்டேன். ஆனா குளிக்கலான்னு. கல்பனா சொன்னாங்க, "நீங்க ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் போட்டு குடுத்துட்டு குளிங்க" அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நேத்து வாங்கிட்டு வந்த அத்தி பழத்த வச்சு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் போட்டு சூப்பரா குடுத்துட்டு, அதையும் குடிச்சேன். நானும் குடிச்சேன். குடிச்சிட்டு டைம பார்த்தா மணி 8 மணி ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி குடுத்துட்டு போய் குளிங்கன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தினைய வச்சு தேங்காய் பால் கஞ்சி பண்ணி குடுத்தேன். நம்ம வெங்கடேஷ் பட் சார் சொன்னாரு. குதிரைவாலி அரிசியில வச்சு செஞ்சு காட்டினாரு. அத அப்படியே நான் தினைய வச்சு நான் செஞ்சு பார்த்தேன். சூப்பரா வந்தது அது. கண்டிப்பா இந்த ரெசிபி அப்லோட் பண்றேன். அத குடிச்சிட்டு மணிய பார்த்தா 9:30 மணி ஆச்சு. மதியானம் லஞ்சே பண்ணிடுங்க அப்படின்னா, லஞ்ச பண்ணிட்டு சைட் பை சைட் அவங்களோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணிட்டு, தோட நான் எனக்கு மாத்திட்டேன்ப்பா.